எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். இலங்கையில் நாங்கள் காண்கிறோம், இந்த ஜனாதிபதியின் பிரவேசத்திலிருந்து ஒரு நியாயமான ஒரு அரசியல் சமூக சூழல் ஒன்று காணப்படுகின்றது. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு முஸ்லிம் மக்கள் ஒரு நிம்மதியான ரமலானை அடைந்துள்ளார்கள். ரமலான் நோன்பை 30 நாள் நோற்று அதனோடு பெருநாள் தினத்தை கொண்டாடி இன்று ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், எமது நாட்டில் கடந்த அரசாங்கங்களினால் இந்த முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்கள், நாங்கள் ஒரு நாளும் அந்த அநியாயங்களை மறக்கக்கூடாது. திகனையில் தொடங்கினால் திகனை பற்றி எரியும் போது, ஹெட்டிபல பற்றி எரியும் போது மற்றும் நூற்றுக்கணக்கான எமது முஸ்லிம் சகோதரர்கள் கைதியாகும் போதோ, சிறை பிடிக்கப்படும் போதோ, இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற அந்த எதிர்க்கட்சி தலைவர் தான் அன்று அந்த அரசாங்கத்தின் அந்த கட்சியின் ஒரு பிரதி தலைவராக இருந்தார். அதே போன்று இன்று நிறைய அன்றைய நாள் பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் இருந்த நிறைய பேர் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். நாங்கள் காணவில்லை அவர்களுடைய குரலை. இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக, அந்த மக்களுக்கு நடந்த அநியாயத்தை பாதுகாப்பதற்காக எந்த குரலையும் நாங்கள் கேட்கவில்லை. இதே போன்றுதான் ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, அதே போன்றுதான் எழுத்தாளர் அஹ்னஃப், இவர்கள் பல மாதங்களாக சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எங்கே இவர்களது போராட்டங்கள், எங்கே இவர்களது குரல்? அவர்களை விடுவிப்பதற்காக பல்வேறுபட்ட நிறுவனங்கள், சிவில் அமைப்புகள் போராடின. ஆனால் இன்று நாங்கள் சிறிய இந்த ஒரு தேர்தலில் வெற்றியை நோக்கமாக கொண்டு மிக அபாண்டமான முறையில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போலி பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையை வெற்றி கொள்ள வேண்டுமா, நீங்கள் நியாயமான முறையில் போராடுங்கள். அதே போன்று நாங்கள் இந்த நாட்டில் ஒரு நாளும் இந்த பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்க போவதில்லை. மிக குறுகிய காலத்தில் இந்த பயங்கரவாத சட்டம் இல்லாமலாக்கப்பட்டு இந்த நாட்டின் தேசிய ஒருமைப்பாடை, தேசிய பாதுகாப்பதற்காக புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதோடு இந்த பயங்கரவாத ஒழிப்புச் சட்டம் நிச்சயமாக மாற்றப்படும், இல்லாமக்கப்படும்.